இப்போ பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின். ஹவ் இஸ் எத்தனால் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் சுகர் கேன்? சுகர் கேன்லேருந்து எத்தனால் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்துட்டு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸை டைல்யூட் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். நைட்ரஜன் இதில் கம்மியாக இருந்துச்சுன்னா நைட்ரஜன் ஆட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். இந்த நைட்ரஜன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆட் பண்ணி நம்ம அது வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே விடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே எத்தனால் கிடச்சிரும். அதை வந்துட்டு நம்ம வாஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணால் அதுதான் வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப். கிடைக்கிற ஆல்கஹால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்யூரிஃபை பண்ணி அதை 100% வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுதான் இந்த லாஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இதுதான் 4 ஸ்டெப்ஸ். இது இப்போ வந்துட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சுகர் கேன்லேருந்து சுகர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சுகர் கேன்லேருந்து சுகர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டார்க் கலர்ட் சிரப் கிடைக்கும். ஓகேவா? டார்க் சிரப் இஸ் அப்டெயின்ட். இட் இஸ் மொலாசஸ். அதுதான் மொலாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் 30% சுக்ரோஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு மொலாசஸ் இஸ் டைல்யூட்டட் வித் வாட்டர் டு பிரிங் த சுகர் பர்சன்ட் டு 8 to 10%. இந்த 30% இருக்கிறது வந்து 8 to 10% எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு நைட்ரஜன் கண்டென்ட் இஸ் லெஸ் ஃபார் ஃபுட் ஆஃப் ஈஸ்ட், தென் இட் இஸ் ஃபோர்ட்டிஃபைட் வித் நைட்ரஜன் பை ஆடிங் அம்மோனியம் சல்ஃபேட். இப்போ வந்துட்டு நைட்ரஜன் கண்டென்ட் இதில் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன ஆட் பண்ணுறோம்? நைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அம்மோனியம் சல்ஃபேட் ஆட் பண்ணால் அதில் நைட்ரஜன் நம்மளுக்கு கிடச்சிரும். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு அடிஷன் ஆஃப் நைட்ரஜன். தேர்ட் ஒன் என்னென்னா ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு கிடைக்கிற இந்த சொல்யூஷனில் ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 303 கெல்வினில் ஆட் பண்ணுறோம். இந்த டெம்பரேச்சரில் ஃபியூ டேஸ் அப்படியே வைக்கும் போது நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். இதில் என்சைம்ஸ் வந்துட்டு இன்வெர்டீஸ், தைமேஸ்ன்னு 2 என்சைம் வந்துட்டு நம்மளோட சுகரை வந்துட்டு ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் இது வந்துட்டு சுக்ரோஸ். ஓகேவா? C12H22O11. இதோடு நம்ம வாட்டர் ஆட் பண்ணோன்னா இந்த என்சைம் இன்வெர்டேஸ் என்சைம் வந்துட்டு இது வந்துட்டு 2 லைக் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லி 2 மாலிக்யூல் அது வந்து பிரிச்சிரும். நெக்ஸ்ட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று குளுக்கோஸ் இல்லாட்டி ஃப்ரக்டோஸை வந்துட்டு இந்த தைமேஸ் என்ன பண்ணும்? அது ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணிடும். கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு எத்தனால். இந்த கிடைக்கிற எத்தனாலை வந்துட்டு வாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்த தேர்ட் ஸ்டெப் வாஷ் கிடச்சிருச்சு. ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? இந்த வாஷ் இருக்குது இல்லைங்களா? இந்த வாஷை வந்துட்டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 95.5% எத்தனால் அண்ட் 4.5% வாட்டர் கிடைக்கிது. இதில் கிடைக்கிறது 100% பியூர் இல்லையா? ஸோ இதை எப்படி 100% மாற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? குவிக் லைமோட இது ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். எத்தனால் வந்துட்டு குவிக் லைமோட ரியாக்ட் பண்ணிவிட்டு ஒரு 12 hours அப்படி ஸ்டாண்டிங்லேயே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிடைக்கிறது அது டிஸ்டிலேஷன் மறுபடியும் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணால் நம்மளுக்கு பியூர் ஆல்கஹால் கிடைக்கும். அப்படின்னா 100% எத்தனால் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் 4th ஸ்டெப். ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு டைல்யூட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் நைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். தேர்ட் வந்துட்டு ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்துட்டு மெயின் வந்துட்டு அந்த எத்தனாலோட ப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகேவா? இதுதான் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் வந்து கிடைக்கிற 95.5% எத்தனாலை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பியூர் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு சுகர் கேன்லேருந்து நம்ம எத்தனால் எடுக்கிற ஸ்டெப்ஸ்.